வருவீங்க? குழந்தைகள் கேட்டகரி கீழே வருவீங்க. ஸோ உங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ உங்களை யாராவது பேட் டச் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல பேட் டச்ன்றது பிரைவேட் பார்ட் மட்டும் குறிக்காது, எல்லாமே உங்களோட கையை ஒருத்தர் தவறா தொட்டாலுமே அது என்னது உங்களுக்கு பேட் டச் தான். சத்தமா தான் சொல்லுங்களேன், அதுதான் பேட் டச் தான். ஸோ அப்படி யாராவது பேட் டச் பண்ணாங்கன்னா அதுவுமே வந்து அந்த போக்சோ ஆக்ட் கீழே ஒரு கிரைம் தான். அவங்கள வந்து என்ன பண்ணலாம், பனிஷ்மெண்ட் கீழே கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க? போக்சோ ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு கீழே வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை தப்பா டச் பண்ணாலோ, தப்பா பார்த்தாலோ, உங்களை யாராவது பின்தொடர்ந்தாலோ, உங்களை மிரட்டினாங்களோ, இல்லைன்னா உங்களை வந்துட்டு த்ரெட் பண்ணுவாங்க, அதாவது மிரட்டி வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது பண்ணா கூட அவங்களே நம்ம என்ன பண்ணலாம், இந்த சட்டத்துக்கு என்ன பண்ணலாம், தண்டிக்க வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து மெயினா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு அவேர்னஸ் தான் நான் செகண்ட் சொல்ல போறேன். இது என்ன தெரியுமா, குப்பையை குப்பை தொட்டில போடணும் அப்படின்றது தான். இது வந்து எல்லாருக்குமே உங்க ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா, உங்க ஸ்கூல்ல உங்க கிளாஸ் ரூம்ல இந்த பிளே கிரவுண்ட்ல நீங்க குப்பை போடுவீங்களா? போட மாட்டீங்க தானே? உங்க வீட்டுக்குள்ள நீங்க குப்பை போடுவீங்களா? டஸ்ட்பின் இருக்கும், டஸ்ட்பின்ல போடுவீங்க, கரெக்டா? ஆனா இதே இது நீங்க ஒரு பொது இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பஸ்ல போறீங்க, இல்ல ட்ரெயின்ல போறீங்க, இல்ல பைக்ல போறீங்க, பொதுவா ஒரு இடத்துக்கு நடந்து போறீங்க, அப்ப என்ன பண்றீங்கன்னா ஒரு சாக்லேட்டோ ஒரு பிஸ்கெட்டோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவரை என்ன பண்ணுவீங்க, அப்படி போட்டுருவீங்க, அப்படிதானே? ஒரு டஸ்ட்பின்ல போடணும் அப்படின்றது இல்ல. என்ன பண்ணனா இந்தியில இருந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டா இருந்தீங்கன்னா ஓகே, பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்படி செஞ்சிருக்கீங்களோ, அவங்கெல்லாம் இதுக்கு மேல என்ன பண்ணணும்னா, நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது அந்த குப்பையை வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கணும். விச் மீன்ஸ் உங்க பேக்லயோ இல்ல ஒரு கவரோ அதுல வச்சுட்டு அதை நீங்க என்ன பண்ணணும், குப்பை தொட்டி எங்க இருக்கோ அந்த இடத்துல போடணும். இது வந்து நீங்க நார்மலா வீட்டுல இருக்கும்போது நான் சொல்லல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வெளியில நீங்க போயிருப்பீங்க, உங்க கண்ணுல குப்பை தொட்டி எங்கேயுமே பட்டிருக்காது, அப்போ உங்க கையில ஒரு குப்பை இருந்துச்சுன்னா அதை அப்படியே கீழே போடக்கூடாது, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், குப்பை தொட்டியில போடணும். இது வந்து நான் சொல்றதுனாலதான் நீங்க செய்யணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்மளுக்கு அரசியல் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, யாருக்கா தெரியுமா? அது எதுக்கு தெரியுமா? அதுல வந்து நம்மளுடைய உரிமைகள் மற்றும் கடமைகளை அடிப்படையாவே கொடுத்திருப்பாங்க. அதாவது கம்பல்சரி இவங்களுக்கு இந்த உரிமை போகணும், இவங்களுக்கு இந்த கடமை வந்து இந்த கடமை அவங்க கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1950ல வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அடிப்படை உரிமை மற்றும் கடமைன்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு உரிமை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்ப நாங்க எல்லாமே என்ன படிச்சிருக்கோம்னா லா படிச்சிருக்கோம், கரெக்டா? இப்ப நீங்களும் யாராவது லா படிக்கணும் தாராளம் படிக்கலாம். உங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு லா படிச்சிருக்கா, அவங்க எங்க ஃப்ரெண்டு தான், அவங்க ஸ்கூல்ல தான் படிச்சாங்க, அவங்களும் இப்போ வந்து ஒரு லா ஸ்டூடெண்டா இருக்காங்க. ஸோ நீங்களுமே என்ன பண்ணலாம், சட்டம் படிக்கலாம். அப்படி நீங்க படிக்கும்போது அதுல 2 வகையான சட்டம் இருக்கு. ஒன்று வந்து சிவில், இன்னொன்று வந்து கிரிமினல். இப்போ நீங்க சிவில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய உரிமைகள் ஏதாவது பறி போயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிவில்னால எல்லாருக்கும் தெரியும்ல, சொத்துல உரிமை வேணும் அப்படின்னு கேட்கணும்ல, அது ஒரு சிவில் தானே. ஸோ இது வந்து சிவில் லா. கிரிமினல் லானா அதுவும் உங்களுக்கு தெரியும், அடிதடி கொலை அது எல்லாமே கிரிமினல். அப்போ சட்டத்துல 2 வகை இருக்கு, என்னலாம்? இப்ப இந்த சிவில்ல வந்து உரிமைகள் கொடுத்துருக்காங்களே, இப்ப இந்த உரிமைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல கடமைகள் ஒண்ணு இருக்கும். இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த உரிமைகள் மற்றும் கடமைகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய அரசியல் அமைப்புல உரிமைகளும் கொடுத்துருக்காங்க, அடிப்படையா கடமைகளும் கொடுத்துருக்காங்க. உரிமைகள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 விதமான உரிமைகள் இருக்கு. பேச்சுரிமை இருக்குது, நம்ம நினைக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு உரிமை இருக்குது, இந்த இந்தியா அப்படின்ற எல்லைக்குள்ள எங்கனாலும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான உரிமைகள் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு 6 விதமான உரிமைகள் வந்து அடிப்படையா கொடுத்துருக்காங்க. அப்போ கடமைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்ல, குப்பையை குப்பை தொட்டியில போடணும். இது எதை பாதுகாக்குது? நம்ம நாடை பாதுகாக்குது. நம்ம நாட்டுல வந்து குப்பைகள் இல்லாம இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு கிளீனான ஒரு என்விரான்மெண்டல் கிடைக்கும். ஸோ அந்த என்விரான்மெண்ட் கிளீனா ஒரு என்விரான்மெண்ட் இருந்தாலும் நம்மளால நல்லா சுவாசிக்க முடியும். கிளீனா இருக்கணும். இப்ப இங்க குப்பையா இருக்கு, நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. ஸோ குப்பையை குப்பை தொட்டில போடுறது நம்மளுடைய கடமை தான். நம்மளை சுற்றுச்சூழலை வந்து கிளீனா வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை தான். அப்போ நம்மளுடைய கடமை வந்து கண்டிப்பா செய்யணும். யாரெல்லாம் மேல வந்து குப்பை குப்பை தொட்டில போடணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு மேல குப்பை குப்பை தொட்டில போடணும். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா செல்போன்ஸ். மொபைல் ஃபோன்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
மொபைல் ஃபோன்ஸ் இல்லாத வீடே கிடையாது. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலும் அதை ஒரு அளவாக யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த டைமில் கொரோனா டைமில் வந்து இந்த மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்லை, எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸாக இருந்ததுனால நம்மளால் என்ன பண்ண முடியல, டேரெக்டாக கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸ்க்காக மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் இப்போ எல்லாருமே ஆஃப்லைன் கிளாஸ்க்கு வந்துட்டோம். ஸோ உங்கள் ஏஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து மேண்டேட்டரி கிடையாது, இட்ஸ் ஆப்ஷனல் ஒன். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷனலாக தான் யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து போர் அடிக்கிறது யூஸ் பண்ணலாம், சில இம்பார்ட்டண்டான திங்ஸ் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் தவறாக நடக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பெண்கள் ஆண்கள் அப்படின்னு நான் பிரித்து சொல்லலை, உங்கள் எல்லாருமே குழந்தைகள் கேட்டகரியில் வச்சு நான் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ஸ்கைப்பாக இருக்கலாம், ட்விட்டர், ரெடிட், இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஸ் இருக்குது. இது எல்லாமே பிளே ஸ்டோர்னு ஒரு ஆப்ல போயிட்டுனா நீங்கள் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. அது வந்து லீகலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். அதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அது வந்து லீகலாக இருக்கும். சில பேர் சைபர் கிரைம்ஸ் நிறைய நடக்கும், விச் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பும்.